இந்த வாரம் 4 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. காலையில 10 மணிக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வெர்சஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தி டிஃபரன்ஸ். அதே 10 மணிக்கு பிகினர்ஸ் வெபினார் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a tool for investment. அதை தொடர்ந்து 11 மணிக்கு decoding healthcare stocks within Nifty 50. அதே 11 மணிக்கு why insurance why M2W. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மறக்காம வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முதலீட்டாளனின் ஆரம்ப கட்டம். இது 2வது எபிசோட். நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம சந்திக்கக்கூடிய முதல் நண்பன் யார் தெரியுமா? ப்ராஃபிட் என்ற ஒரு நபர். நம்ம அவரை சந்திக்க தான் மார்க்கெட்டுக்கு வரோம். அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் பண்ண தான் நம்ம வரோம். பட் இந்த நண்பன் நமக்கு முதல்ல ஈஸியா கிடைச்சிடலாம். முக்காவாசி பேருக்கு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். உள்ள வந்த உடனே ஏதோ ஒண்ணு பண்றோம், பிகினர்ஸ் லக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப கால ஒரு போனஸ் நமக்கு கிடைக்குது. அது கிடைச்ச உடனே ப்ராஃபிட்டை நம்ம பாக்குறோம், நண்பனை முதல்ல சந்திச்சிடறோம். பட் அந்த நட்பு, ப்ராஃபிட்டோட ஒரு நட்பு ஃபார்ம் ஆகுது இல்ல, அந்த நட்பு எப்படிப்பட்டதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது ஒரு ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப். ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் பிடிக்கும், ப்ராஃபிட் வரலன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கமே நான் பார்க்க மாட்டேன். இப்படித்தான் நிறைய பேருக்கு மார்க்கெட்டோடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கும். முதல்ல ப்ராஃபிட் நமக்கு ஃப்ரெண்டா தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் அந்த ப்ராஃபிட் மாறிடும். மாறினோடனே நமக்கு மார்க்கெட்டே எதிரியா தெரியும். யாருமே ஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி ஒரு கோபம் வரும், எல்லாமே வேஸ்ட். இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற அந்த ஒரு சக்தியோட நம்ம ஏற்படுத்திக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாருங்க, அது உண்மைத்தன்மையாக இருந்தா மட்டும்தான் அது நீடிக்கும். நான் சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம் சில பேருக்கு. மார்க்கெட்ல ஆக்சுவலா நம்ம எல்லாம் we are alone. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யாரோடய சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றதாகவும், எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரியும், ஒரு ஸ்டாக்ல இருக்கிற எல்லா இன்வெஸ்டரும் ஒரு குடும்பம் மாதிரியும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் தப்பு. அது எதுவுமே உண்மை இல்லை. என்ன ரீசன்னா, ஒரு ஸ்டாக்ல லட்சக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதுல ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனில 30% ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபருக்கும் அந்த கம்பெனில 100 ஷேர் வச்சிருக்கக்கூடிய நபருக்கும் ஒரே குறிக்கோள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 2 பேரும் ஃபைனான்சியல் இன்வெஸ்டர்னே நம்புவோம். ப்ரொமோட்டர் கிடையாது. நான் ப்ரொமோட்டர்ல பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ல ஒருத்தருக்கு 30% ஷேர் ஹோல்டிங் இருக்கு, ஒருத்தருக்கு 100 ஷேர் இருக்கு. 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள்னு நான் ஒத்துக்க மாட்டேன். 30% வச்சிருக்கிறவருக்கு தன்னுடைய கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆனா போதுமானது. 100 ஷேர் வச்சிருக்கிறவருக்கு தன்னுடைய பணம் ரொம்ப வேகமா வளரணும். சோ இவங்க 2 பேருக்கும் ஒரே குறிக்கோள் கிடையாது. சோ ப்ராஃபிட் என்ற ஒரு சக்தியோடு நட்பை நெடுநாளைக்கு வைத்துக் கொள்ள விரும்பக்கூடிய எல்லாருக்குமே வெவ்வேறு குறிக்கோள்கள் இருக்குன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுலதான் எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் வேர்ல்ட்ல நிறைய சமரசங்கள் இருப்பது தெளிவா தெரியுது. இது தெரியறதுக்கு காரணமும் என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த சமரசங்கள் என்ன, வாட் ஆர் த காம்ப்ரமைசஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் டு ஏர்ன் மணி அப்படிங்கிறத நான் ரொம்ப நுட்பமா பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கு என்ன காரணம்னாக்கா, ப்ராஃபிட்டோட நமக்கு ஒரு 20-30 வருஷம் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும்னாக்கா இந்த சமரசங்களை நம்ம தவிர்க்கணும், அதுல இருந்து தள்ளி நிக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு 20-30 இயர் ரிலேஷன்ஷிப் வித் மேக்கிங் மணி வரும். அப்போ இந்த சமரசத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு பேரை தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஒரு ஷேரை வாங்கி குவிக்கா ஒரு காசை பார்த்து அந்த பணத்தை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு அங்கேயும் மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுலயும் ப்ராஃபிட்டை பார்த்து அப்புறம் 3வது ஒரு இடத்துல போட்டு அந்த இடத்துலயும் சமரசம் பண்ணி அந்த இடத்துல லாஸை பார்த்து, சப்பா இது எனக்கு வேண்டான்றதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நடக்கும்ன்றது எனக்கு உறுதியா முதல் நாளே தெரிஞ்சதுதான் என்னுடைய லக்கு. அதுக்கு 2-3 நண்பர்கள் காரணமா இருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட முதல்ல
நான் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுவேன். இவர் இப்படி சொல்றாரு, அவர் இப்படி சொல்றாரு. இப்ப நீங்க வீடியோ பார்த்து இதை பேசுறீங்க. அந்த காலகட்டத்துல நம்ம சோசியலா தெரிஞ்சுக்கிட்டு அதை 2-3 பேர்கிட்ட சொல்லுவோம். அந்த 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவன் ஏன் அதை சொல்றான் தெரியுமா, அவன் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பான், இப்ப உனக்கு விற்க போறான் அப்படின்னா எனக்கு அப்படியே உறைஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு தெரியல அந்த பீரியட்ல. சோ பரிந்துரை சொல்றவன் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் நமக்கு பரிந்துரை சொல்றாங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு புரிஞ்ச உடனே அந்த மாதிரி ஒரு பரிந்துரை வச்சுக்கிட்டு நான் ப்ராஃபிட்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ப்ராஃபிட் பண்ற அந்த ப்ராசஸுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பர்சனலா இருக்கணும், அதுல வேற யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் முதல்லயே டிசைட் பண்ணேன். அப்போ இன்னும் அதிகமா இன்ஃபர்மேஷனை க்ளோஸா வாட்ச் பண்ணோம். அதுல இருந்து இன்ஃபரன்ஸ் வர வர அந்த இன்ஃபரன்ஸை நான் சொன்ன 2 நண்பர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள்கிட்ட கொண்டு போய் அந்த நலம் விரும்பிகளும் காம்பிடென்டான நபர்களாக உறுதி செய்து கொண்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு வேலிடேஷனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் இறங்கி அடிக்கலாம். இப்படி ஒரு ப்ராஃபிட்டோட ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் சுப்பீரியரான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அமைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன். காலம் அதை நிச்சயமா உறுதி செஞ்சது. ஏன்னா என்னுடைய டெம்ப்ளேட் இன்னி வரைக்கும் அதுதான். நத்திங் ஹஸ் சேஞ்ச். நீங்க சில 1000 ரூபாயை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எத்தனை கோடி ரூபாய் வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்றதோட அந்த ப்ராசஸோட இருக்கக்கூடிய உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஒரு இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் அ குரூப் ரிலேஷன்ஷிப். கும்பலோட சேர்ந்து கோவிந்தா போட முடியாது. அப்படி போட்டா ப்ராஃபிட்டோட நமக்கு ரிலேஷன்ஷிப் வராது. இது ஒரு கூட்டு முயற்சியா இருக்காது, என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. சோ கிட்டத்தட்ட ஒரு காங்கிரிகேஷன் அப்ரோச்ல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண போனீங்கன்னாக்கா, அதாவது எல்லாரும் ஒரு இடத்துல சேர்றது ஒரு மைதானத்துல, அது யூடியூபா கூட இருக்கலாம், அந்த மைதானத்துல தினமும் ஆயிரக்கணக்கான 10,000 லட்சக்கணக்கான பேர் கூடினாலும் ஒரே விஷயத்தை எல்லாரும் வாங்கிக்கிட்டு ப்ராஃபிட்டோட ரிலேஷன்ஷிப் பண்ண போனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லா நேரத்திலையும் ஜெயிக்காது. சில நேரங்கள்ல ஜெயிக்கும், அதுக்கப்புறம் தோக்க ஆரம்பிச்சிடும். இது எனக்கு 1990ல புரிஞ்சுது, 91ல தெளிவா புரிஞ்சுது, 92ல உறுதி செய்யப்பட்டது. அப்படி என்ன நடந்தது இந்த 3 வருஷம்? 1990ல இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் எப்படி இருந்ததுன்னா, எல்லாருமே டிப்பை வச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க 100%. ஒருத்தன் கூட தானே செய்யணும்னு இல்ல நம்ம இதுல. அந்த மாதிரி வருது. ரொம்ப ரேர் பீப்புள் தான். அதான் நான் 0.1% சொன்னேன். சோ 0.1% இன்வெஸ்டர்ஸ் தான் சொந்தமா ஐடியா தேடுறாங்க. 99.9% டிப்பை வச்சுதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அங்கிருந்து 1991ல லிபரலைசேஷன் வந்த உடனே ஒரு பிம்பம் அமைகிறது. ஒரு தனி நபர் அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு அவர் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஹர்ஷத் மேத்தா. சோ ஃபர்ஸ்ட் பண்ணதே தப்பு, அப்புறம் தனிநபர் துதிப்பாடல்ங்கிற அந்த இடத்துக்கு வருது டபுள் மிஸ்டேக். அங்க இருந்து எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுக்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட மிஸ்டேக். 92ல கிராஷ் ஆயிடுது எல்லாமே. சோ இந்த டிப்பு வாங்குறது, தனிநபர் துதிப்பாடல், இந்த 2 விஷயங்களும் எல்லாரும் என்ன பண்ண வச்சதுன்னா, யோசிக்காம பணத்தை போட வச்சது. சொந்தமா கன்விக்ஷன் இல்லாம எவ்வளவு பணம் வேணா போடலான்ற அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தது. போவாங்க, புரோக்கர் என்ன சொல்றானோ அதை வாங்கிடுவாங்க. புரோக்கர் என்ன சொல்லுவான், சார் ஹர்ஷத் மேத்தா இதை சொல்றாரு அப்படின்வான். அவ்வளவுதான். அப்படியாப்பா, சரி வாங்க, 1000 ஷேர் வாங்க, 10,000 ஷேர் வாங்க. இந்த அப்ரோச் தான் நிறைய பேரை மார்க்கெட்டை விட்டு வெளியேற செஞ்சுது. அதுக்கப்புறம் 2 வருஷத்துலயே பாதி பேர் காலி ஆயிட்டாங்க. பாதி இல்ல, 90% காலி ஆயிட்டாங்க. ஒரு மார்க்கெட் சைக்கிள்லயும் இதே விஷயம், இதே தவறு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒரு முதலீட்டாளன் தன்னுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இந்த தவறு என்ன, இந்த தவறை தான் செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டா 99% ஆஃப் த பெயின் இன் இஸ் லைஃப் வெளியே போயிடும். இப்ப என்னுடைய ஆரம்ப கட்டத்துல நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு சூழ்நிலையும் சில நபர்களும்
சில நண்பர்கள், அதாவது யார்கிட்ட போய் நான் வந்து இந்த வேலிடேஷன் பண்றேனோ அவங்க எல்லாம் தான் முக்கிய காரணமா இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி மேல அவ்வளவு ஒரு கர்வம் இருந்தது அவங்களுக்கு. சரியான வேர்டு தான் நான் யூஸ் பண்ணேன், கர்வம். they were proud of the fact that they could think on their own. இவங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஏன் இது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, நம்ம ஏன் இவங்க செய்யறத பெட்டரா பண்ணக்கூடாது, நாம இது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ற அந்த ஒரு ஆர்வம், அதுதான் என்ன இந்த ப்ராசஸ்ல இந்த டிப்ஸ் பின்னாடி போகாம தனிநபர் துதி பாடாமல் வேற ஒரு டைரக்ஷன்ல போக வச்சது, அதுவும் ஆரம்ப கட்டத்திலேயே. இப்ப இந்த நபர்கள் நம்மளுடைய லைஃப்ல கிடைக்கலன்னா இப்படி நம்ம இருந்திருப்போமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா இருந்திருக்க மாட்டோம். தட் இஸ் அவர் லக், அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். அவங்க இன்னும் ஜெனரஸா நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் நமக்கு அது லக்கு தான். எக்காலத்துக்கும் அந்த நேரத்துல அந்த நபர்களோடு நம்ம இணையலைனாக்கா நாமளும் சராசரியா ஆயிருப்போம். இப்ப நான் இந்த சேனலை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த சராசரித்தனத்தை விதவிதமா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், கான்சியஸா தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுல வந்து எந்த தனிநபர் மேலே எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த இதே மீடியம்ல வேற விதமா தேடிட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு அதுல அப்ஜெக்ஷனே கிடையாது. பட் ஒரு இன்வெஸ்டர் என்ன தேடணும்ன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங் வியூ வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வியூ எனக்கு கொடுத்துருக்கு. அந்த வியூவை தான் நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னாக்கா ஈஸியா எல்லாம் கிடைக்கும், ஒண்ணுமே பண்ணாம நம்ம இப்படி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வியூவுக்கு நான் கருத்தியல் ரீதியாக எதிர்மறையானவன். என் வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். அப்ப நான் எப்படி இதெல்லாம் சரின்னு சொல்ல முடியும்? இல்லவே நானும் இது மாதிரியே ஒரு விஷயத்தை எப்படி செய்ய முடியும்? செய்யவே முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த சேனலை பாக்குறாங்க, புரியாதவங்க இந்த சேனலை பார்க்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல் ரைட். சோ நான் எதை செஞ்சாலும் நான் என்னை எப்படி வளர்த்துக்கணும்னு எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டி படி தான் நான் வளர்த்துக்குவேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில நான் என்னை இப்படிதான் வளர்த்துக்கணும்னு எனக்கு ஆரம்ப கட்டத்துல ஒரு டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு சில பேர் உதவினாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நான் மாத்தவே இல்லை. அந்த டெம்ப்ளேட் படி தான் நான் வளர்ந்துட்டு வரேன். மேபி வளர வளர சில லேயர்ஸ் ஆட் பண்றோம், அவ்வளவுதான். எப்படி சென்னையில இருந்தா இந்த ஜாக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ குளிர் இருக்கக்கூடிய இடத்துல காலை பணியில உட்காந்தா ஒரு ஜாக்கெட்டும் கேப்பும் போடணும். அந்த மாதிரி நம்ம வளரும் போதும் நம்ம போர்ட்போலியோவை பாதுகாக்கிறதுக்கு சில தேவைகள் இருக்கும், நம்ம வளர்ச்சியை பாதுகாக்கிறதுக்கு சில தேவைகள் இருக்கும். அந்த அடாப்டேஷனை கொஞ்சம் கொஞ்சம் பண்றோம். பட் த பர்சன் இஸ் த சேம். அது மாதிரிதான் த இன்வெஸ்டிங் மாடல் இஸ் த சேம். ஆனா அதுக்கு சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸை நம்ம அதிகப்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். முதல் நாளே நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கறதா நம்மளுடைய ஃபியூச்சர் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளனா வளர்றதுக்கு இதுதான் வழி, நம்மளை நாமே வளர்த்திக்கிறது தான் ஒரே வழி. இல்லைன்னாக்கா நாம இன்வெஸ்டரா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம ட்ரிவியலைஸ் பண்ணக்கூடாது. எளிமைப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரிவியலைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை போய் நம்ம செய்யறோம்னா அதுக்கு மரியாதை கொடுத்து செய்யறது தான் கரெக்ட். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்ல உங்களை ப்ரூவ் பண்ண போறீங்க. எப்படி பண்றீங்க? நல்லா படிக்கிறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்க, மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, மார்க் இன்டர்வியூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் போய் நீங்க எக்ஸாம் கொடுக்குறீங்க, ஜெயிக்கிறீங்க, நீங்க என்னவா வேணா ஆகுறீங்க. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா, ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா இப்படித்தான் நீங்க போகணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அதுதான் உங்களுக்கு சாதனையா வருது. அந்த எஃபர்ட் எப்படி நீங்க அதை சாதிக்கணும்னு நினைச்சு போறீங்களோ அதுதான் உங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்குது. ஒரு இன்வெஸ்டராகவும் சாதிக்க விரும்புபவர்கள் இது மாதிரி ஒரு ப்ராசஸ் வச்சுதான் போகணும். ப்ராசஸே இல்லாம நான் சாதிச்சிருவேன் அப்படின்னாக்கா குட் லக். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸையும் நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். இப்படி ப்ராசஸே இல்லாம சாதிச்சவங்களை யாரையும் நான் சந்திச்சதில்லை. சோ எதை எப்படி செய்ய வேண்டும்ன்ற அந்த தெளிவோடு பயணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலிருந்து சமரசம் இல்லாமல் இயங்குவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காம்ப்ரமைசஸ் என்னைக்குமே ஒரு இன்வெஸ்டரை அழிச்சிரும். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் வேகமா அழிஞ்சு போயிருவீங்க. பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா அதிக பாதிப்புக்கு ஆளாவீங்க.
இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். இது ஆரம்ப கட்டத்துல ஒரு இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஏன்னா இதெல்லாம் நேரம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க நேரம் கொடுக்காமல் காம்ப்ரமைசஸோடய 20-30 வருஷம் ஈக்விட்டி இன்வெஸ்டரா இருக்க முடியும். என் நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. அவங்க சம்பாதிச்சாங்க, எவ்வளவு பண்ணாங்க தெரியாது. பட் அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பட் அந்த ஸ்பேஸ்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்களா? இல்ல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. நானும் இவனும் ஒன்னா தானே வந்தேன், எங்கிட்டயும் சில 1000 தானே இருந்து, நான் ஏன் அந்த இடத்துக்கு போகல? இயல்பாக வரக்கூடிய எண்ண ஓட்டம். ஏன் நடக்கலன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்றதுதான். சோ இந்த காம்ப்ரமைசஸ் தவிர்த்து நம்மை உருவாக்கி கொள்வது, நம்முடைய தனிப்பட்ட கன்விக்ஷன் படி முதலீட்டு வாழ்க்கையை செதுக்கிக் கொள்வது, அந்த முதலீட்டு வாழ்க்கையில் சமரசங்களை தவிர்ப்பது, வளர்ச்சி வர வர இன்னும் நம்மை செதுக்கிக் கொள்வது, அந்த வளர்ச்சிக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறது. இதெல்லாம் தான் ஒரு இன்வெஸ்டரை தொடர்ந்து வளர செய்யுது. வளர்ச்சிக்கு எப்படி முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணுங்கிறத பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.